கற்பம் கற்பிப்போம் உறவுகள் அனைவருக்கும் நிறுவனம் வந்து ப்ரொஃபஷனா ஏன்னா எஃப்இ செட்டு V3 இன்ஜின் ஒர்க்னா இது. ஆக்சுவலி இன்ஜின் ஒர்க்னா ஆயில் இல்லாமல் ஓடி போசீஸாக இருக்குனது. அப்புறம் அந்த காயில் வந்து ஆக்சுவலாக நம்ம காயில் மாற்றம் பிரிக்கல, ஹெட்டுபை மாற்றம் பிரிச்சுருக்கோம். காயில் பாருங்கள் திஞ்சிருக்கு பாருங்கள். காயில் தீயறதுக்கு காரணம்னு கேட்டிங்கன்னா ஆயில் த்ரூட்டிங் பார்த்தீங்கன்னா ஆயில் குறைஞ்சிரும். ஆயில் வந்து மேலே பட்டால் தான் அந்த ஹீட்டில் வந்து குறையும், டெம்பரேச்சர் குறைஞ்சி இல்லை இது காயில் தீயது வாய்ப்பு ஒன்றுது மொதல் விஷயம். அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இல்லை பாருங்க கரெக்டாக ஆயில் சேஞ்சு. அந்த வண்டி போன வாட்டி கஷ்டப்பட்டு கிடைக்காதால ரெண்டுமே எங்கள் பிள்ளைங்க தான் ஹார்டாக போட்டுட்ருக்காங்க. சொல்லி தான் அமைச்சேன் போன வாட்டி. இது அந்த ஹார்டாக போடாது கஷ்டப்பட்டுமா பாட் நம்பர். இது பாட் நம்பர்னா இது 2 பாட் நம்பர். இது பார்த்தீங்கன்னா சாஃப்டான பிளேட்டு, இது வந்து ஹார்டான பிளேட்டு. சாஃப்டான பிளேட் பாட் நம்பர் பார்த்தீங்கன்னா 54B E 632100 சாஃப்ட் பிளேட். இது வந்து டம்பர் ஹார்டான பிளேட். இது ஹார்டான பிளேட் கேட்டால் மெட்டல் பிளேட்டில் மேட்ச் ஆகணும். ஏன் பிளேட் தான் இந்த ஹார்டான பிளேட் மேட்ச் ஆகணும். இந்த கிளச்சு சென்ட்ரல் லப்பில் ப்ரெஷர் லப்பில் பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்டான பிளேட் ஹார்டாக ஃபிட்டிங் ஆகணும். ஓகேங்களா? இதனால் கரெக்டாக போடணும். இல்லைச்சுன்னா அதை மாற்றி வாங்கி போட்டோம்னா திரும்ப கிளச்சு அடி வாங்கும். ஓகேங்களா? வாஷ் பண்ணியிருக்கோம், வாஷ் பண்ணி வச்சுங்க, வாட்டர் வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. வாஷ் பண்ணி இதை வர இந்த கேப்பில் அப்படி அடிங்க. இதை வாஷ் பண்ணி வாட்டர் வாஷ் பண்ண மேங்கட்டுங்க. இது இந்த கேப்பில் ரெஸ்ட்டு பிடிச்சிருக்கு அந்த பாருங்கள் வச்சுருக்கோம். க்ளீனாக இருக்குங்களா? இந்த கேப்பில் அடிங்க. சில வண்டிகளுக்கு வராது, சில வண்டிகளுக்கு பண்ணலாம். அது சரிங்களா? இந்த கேப்பில் அடிச்சிங்கன்னா மொத்தம் க்ளீனாக வந்துடும். பெட்ரோல் வாஷ் பண்ணிட்டேன்னா பெட்ரோல் வாஷ் பண்ணி யாரும் இஷ்டம் ஓரளவு க்ளீன் ஆகிடுச்சு. 80% ஆச்சு. இன்னும் 20% க்ளீன் பண்ணணுன்னா இந்த மாதிரி த்ராட்டில் படி ஸ்ப்ரே சரிங்களா அடிச்சுட்டு 2 நிமிஷம் 10 ஏர் அடிங்க. ஏன்னா க்ளீன் பண்ணி வச்சு பெட்ரோல் க்ளீன் பண்ணி வச்சுது. பெட்ரோல் கீழே க்ளீன் பண்ணிட்டு திரும்ப அழுக்கு வந்து பாருங்கள். இது பெட்ரோல் வந்து த்ராட்டில் படி ஸ்ப்ரே ஆகும் பாருங்கள். சரிங்களா? இதுதான் விஷயம். இது அதேமாதிரி த்ராட்டில் படி ஸ்ப்ரே அடிக்கிறீங்கன்னா இந்த ஓரிங்லாம் எடுத்து வச்சுருங்க. இந்த பாருங்கள் இந்த ஓரிங் எடுத்து வச்சுருங்க. ஆயில் ஃபில்டர் ஓரிங் எடுத்து வச்சுருங்க. அதை வச்சுருங்க. இதெல்லாம் பட்டுனா ஓரிங் போய் போயிடும். சரிங்களா? ஃபைனலாக பண்ணுங்கள். இதை பண்ணிவிட்டு நம்ம மாஸ்க் போட்டு அடித்தா நல்லாயிருக்கும். நம்ம நெடி ஏறும். போர் ஈஸியாக இருக்கும். போர் எடுக்கும்போது நல்லா இன்சூரன்ஸ் செட் பண்ணி வச்சு லாக் போட்டு வச்சுருக்கோம். இந்த சாப்பிட்டுலாம் ஆயில் போட்டுங்கன்னா இல்லை சென்டரில் போட்டிங்கன்னா இந்த ஹோல்ஸ் மேலே வரும். இது மாதிரி ஹோல்ஸ் வரும். ஆனால் க்ளீனாக வாஷ் பண்ணிட்டு பெட்ரோல் போட்டுது. கேபிள் குறைச்சிங்க. கேபிள் அவசியம் குறைச்சிடணும். பாருங்க கேபிள் குறைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து புஷ் தள்ளிங்க. கிளியருக்கு பால்ஸ் போட்டுங்க. புஷ்அப் போட சொல்ல பால்ஸ் போட்டுங்க. லாக் போட்டு லாக் பண்ணிடலாம். இல்லை திருலாக் போட்டு விட்டலாம்னா லாக் மடிக்க அவசியம் இல்லை. திருலாக் போட்டிங்கன்னா இல்லை பிடிச்சது என்ன ஆடி மடிக்க அவசியம் இல்லை. லாக் அப்படி விடும். சரினா உடஞ்சி லாக்கெலாம் பேஸ்ட் போட்டு மாட்டேன். பெஸ்ட்டு பிளேட்டாங்க. இது சாப்பிட்டான பிளேட் பதிவு பண்ணி வச்சுட்டு இது ரஃப்பான பிளேட்டு. இது ரஃப்பான பிளேட். இது இந்த பிளேட் டிஸ்கில் தூக்கி போட்டிங்கன்னா டிஸ்கில் போட்டிங்கன்னா டிஸ்கில் போட்டிங்கன்னா டிஸ்க் வந்து சீக்கிரம் லைஃப் குறைஞ்சிடும். இந்த பிளேட் தாங்க வரணும். சாப்பிட்டான பிளேட் தாங்க வரணும். இது சாப்பிட்டு இது ஹார்டு இல்லைங்களா? ஆயிலில் போட்டு கூட வச்சுருங்க. என்னது கத்தி மாதிரி வெட்டுற மாதிரி இருக்கும். ஹார்டான பிளேடு பார்த்தீங்கன்னா பிளாக்கில் வரும் பெயிண்டிங்கு. எல்லோ பெயிண்டிங் வரும், பிளாக் பெயிண்டிங் வரும்.
ஃபஸ்ட்டு ஒரு டியூன் பண்ணி இங்கே கிளச் பாம்பு போடுவீங்க. கிளச் டியூனிங் ஃபிங்கர் ரைஸ் பண்ணுறது. கிளச் ஓவர் வந்து மாட்டிட்டு இப்போ டியூன் பண்ணிங்கன்னா கிளச் ஓவர் இந்த டியூனிங் க்ளோஸ் வச்சிடணும். இப்போ வச்சுட்டு ஆஃப் கிளச் வச்சிடணும். இல்லை அந்த டியூனிங் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிளச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு கேபிள் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ மேலே ஆஃப் கிளச் வச்சிடணும். ஆஃப் கிளச் லாக் பண்ணிடலாம். இங்கே போல்ட்டு பார்த்து ஓகே அதுன்னா மேலே ஆஃப் கிளச் வச்சிடணும். இப்போவே இது வந்து ப்ளே, இது வந்து ப்ளே, இது வந்து கிளச்சிங்க. இப்போ நம்ம வேண்ட அளவுக்கு இங்கே டியூன் பண்ணிக்கலாம், கேபிள் டியூன் பண்ணிக்கலாம். கிளச்சு கவரு, ஒரு ஆயில் ஸ்ட்ரெயினரு, ஸ்ட்ரெயினர் நல்லா க்ளீன் பண்ணி போட்டுருங்க. ரொம்ப டைமாக ஸ்ட்ரெயினர் மாற்றி விட்ருங்க. அப்படியே கிளச்சு கவர் ரெண்டு தேவை இல்லை. 2 பேடு மதிச்சு செயின் மதிச்சுன்னா அது வந்து டாப் மார்க்கு டாப்பில் இருக்குது. நம்ம எடுத்து செக் பண்ணலாம். இல்லை வேறு சிம் வைங்க. இப்போ வந்து V3 மட்டும் தான் வரும். V3 B6 டைப்லாம் இந்த மாடலில் வரும். சிம் வரும் வருங்க. சிம் வந்து வச்சுருங்க. சிம் ஒன்று வைங்க. இது வரும் வாங்க. அது